அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள ஈரானினுடைய மிக முக்கியமான தீவை கைப்பற்றுறதுக்காக நீங்க சில திட்டங்களை போட்டு வச்சிருக்கீங்க. நீங்க அடுத்தடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது குறித்து மிக முக்கியமான உளவு தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஈரானினுடைய மிக முக்கியமான தலைவர் முகமது பகர் கலிஃபா வெளிப்படையாக பேட்டி கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய சக்தி வாய்ந்த ராணுவமான ஐஆர்ஜிசியினுடைய தலைவர் வெளிப்படையாக அமெரிக்க மக்களிடம் ஒன்று சொல்லியிருக்கிறார். அமெரிக்க மக்களே, ராணுவ வீரர்களாக அனுப்பப்படக்கூடிய உங்களுடைய குழந்தைகள் எங்கள் கடலில் கால் வைப்பதற்கு முன்னாலேயே நரகத்துக்கு போய் விடுவார்கள். மிகப்பெரிய ஒரு யுத்தத்திற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அடுத்த சில நாட்களில் எங்களுடைய தாக்குதல் மிக மோசமாக இருக்கும். அதனால் உங்கள் பிள்ளைகளை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வெளிப்படையாக ஒரு அறிவிப்பை விட்டிருக்கிறார். அடுத்தடுத்து இந்த இரண்டு அறிவிப்புகளும் வெளிவந்த நேரத்தில் ஈரான் கப்பல் படையினுடைய சக்தி வாய்ந்த கமாண்டரான அலி லிசா தன்ஸ்ரி சில மணி நேரத்திற்கு முன்பு கொலை செய்யப்படுகிறார். இந்த கமாண்டர் உயிரோடு இருந்தால் 2 நாட்களுக்கு முன்பாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தலைமையகமான பென்டகனில் நடந்த ஒரு மிக முக்கியமான கூட்டத்தில் அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி மற்றும் ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இவர்கள் எடுத்த முடிவை நடைமுறைப்படுத்த முடியாது. எனவே உடனடியாக ஈரானினுடைய இந்த கப்பல் படை தளபதியை கொலை செய்ய வேண்டும் என்று வேகமாக இவரை கொலை செய்திருக்கிறார்கள். ஏன் இவ்வளவு அவசரமாக ஈரானினுடைய கப்பல் படை தலைவரை கொலை செய்ய வேண்டும்? அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு தலைமையகமான பென்டகனில் எடுக்கப்பட்ட மிக முக்கியமான 4 முடிவுகள் என்ன? இது குறித்து அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான முன்னணி பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய புலனாய்வு தகவல்கள் என்னென்ன? அடுத்த 48 மணி நேரத்தில் அமெரிக்கா என்ன திட்டம் போட்டு வைத்திருக்கிறது? எப்படி இந்த திட்டம் ஈரானுக்கு தெரிய வந்தது? ஏன் ஈரான் ராணுவம் இவ்வளவு வெளிப்படையாக அமெரிக்க மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கிறது? ஈரான் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த யுத்தத்தில் இன்னும் 48 மணி நேரத்திற்குள் என்ன நடக்க போகிறது? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த யுத்தத்துல அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா ஈரான் முதல்ல இருந்தே தெளிவா சொல்லிச்சு, அமெரிக்கா பேச்சுவார்த்தையில ஈடுபடுறத நாங்க நம்ப மாட்டோம். வேற ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை அவங்க போட்டுட்டு இருக்காங்க. அந்த திட்டம் என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு தொடர்ச்சியாக ஈரானினுடைய மிக முக்கியமான தளபதிகள் கடந்த 48 மணி நேரமாக பல செய்திகளை வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது உண்மை என்று நிரூபிக்கிற மாதிரி அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான பத்திரிகை ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதாவது அமெரிக்கா என்ன சொல்லுது, இந்த போற முடிவுக்கு கொண்டு வரதான் எங்களுடைய ஒரே விருப்பம், நாங்க பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு இருக்கிறோம் இப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பென்டகன்ல ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. பென்டகன்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, அமெரிக்காவினுடைய ராணுவ தலைமையகம். அந்த கூட்டத்தில் யாரெல்லாம் கலந்துருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் பீட் ஹெய்த்தும், அது மட்டும் இல்லாம ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் டான் கெய்னியும் கலந்துருக்காங்க. இவங்க 2 பேரும் தான் அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினது. அதாவது ட்ரம்ப்புக்கு பதிலாக ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய 2 நபர்கள் இவங்க தான். இந்த நபர்கள் பென்டகன்ல கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தில் 4 மிக முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதாவது ஈரானை எப்படி நேரடியாக கைப்பற்றலாம்ங்கிறதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா வெளியே பத்திரிகையில் என்ன சொல்றாங்கன்னா, ஈரானோட நாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்பவே ஈரான் சொன்னாங்க, இல்ல இவங்க ஒரு காலத்திலையும் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்க, இவங்க ராணுவத்தை கொண்டு வந்து எங்க நாட்டை சுத்தி குவிக்கிறதுக்கு சில சதித்திட்டத்தை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடியே ஈரான் தரப்பிலிருந்து சொன்னாங்க. அது இன்னைக்கு உண்மையா மாறிவிட்டது. அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான பத்திரிகையான ஆக்சிஸ் ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. பென்டகன் prepares for massive final blow of Iran war. அதாவது கடைசி அடி, மிக மோசமான அடியை அடிப்பதற்காக அமெரிக்கா திட்டமிடுது அப்படிங்கிற செய்தியை அவங்க வெளியிடுறாங்க. இதை எழுதின மிக முக்கியமான பத்திரிகையாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்க் ராவிட். அவர் தான் அந்த தகவலை வெளியிடுறாரு. அதாவது பென்டகன் இந்த திட்டத்தை ரகசியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்தியை வெளியிடுறாங்க. அவர் தான் அந்த செய்தியை கசிய விடுறாரு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு 4 திட்டம் இருக்கு. யாருக்கு? இந்த அமெரிக்காவினுடைய ராணுவம் ஈரானை கைப்பற்றுவதற்கு 4 திட்டத்தை போட்டிருக்கிறதாக பத்திரிகையாளர் பார்க் என்ன சொல்றாருன்னா, முதல்ல ஈரானினுடைய மிக முக்கியமான தீவான கார்கு தீவை கைப்பற்றிடணும். கார்கு தீவு அப்படிங்கிறது ஈரானுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. ஈரானினுடைய கடல் பரப்பில் இருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த கார்கு தீவு இருக்கு பாத்தீங்களா, இதுல தான் ஈரானினுடைய 90% பெட்ரோல் ஏற்றுமதி நடக்கக்கூடிய ஒரு இடம். அது இயற்கையாக அமைந்த ஒரு மிக முக்கியமான ஒரு தீவு. அதனுடைய நீளம் பாத்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் இருக்கும், அகல 5 to 6 கிலோமீட்டர் இருக்கும். ஈரான் நாட்டுல தயாரிக்கப்படக்கூடிய பெட்ரோல் ரீஃபைனரிஸ் இருக்கு பாத்தீங்களா, அவங்க வந்து வெட்டி எடுக்கிறாங்களே பெட்ரோல், LNG, LPG இதெல்லாம் பெரிய பைப் போட்டு கடலுக்கு அடியில கொண்டு வந்து இந்த கார்கு தீவிர கிடங்குகளை உருவாக்கி அந்த கிடங்குகளை கொண்டு வந்து தேக்கி அதுல இருந்து கப்பலை ஏற்றி ஆசிய நாடுகளுக்கு விற்கிறாங்க. இந்த தீவு தான் என்ஜின் ஆஃப் ஈரான். ஈரானினுடைய என்ஜினே இந்த தீவு தான்.
90% பெட்ரோல் எக்ஸ்போர்ட்டும் இந்த தீவில் இருந்து தான் நடந்துட்டு இருக்கு. நேரடியாக 2000-3000 நேவி ஆட்களை இந்த கார்கு தீவுக்குள்ள இறக்கி விட்டு இதை கைப்பற்றிடணும் அப்படிங்கிற முதல் திட்டம் குறித்து மிக முக்கியமாக ஒன்று பேசப்பட்டிருக்கு. இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்வேடிங் லார்க்னு ஒரு தீவு இருக்கு. எங்க அப்படின்னா ஈரானுடைய கடல் பரப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான தீவு. இந்த தீவு பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஈரானுடைய ரேடார் இருக்கு. எந்தெந்த கப்பல் எங்க போகுது வருது அப்படின்னு சொல்லி ஈரான் அந்த கடல் பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நடமாட்டங்களையும் மானிட்டர் பண்ணக்கூடிய முக்கியமான இடம் இந்த லார்க் தீவு. இந்த லார்க் தீவை கைப்பற்றிடலாம் அப்படின்னு இரண்டாவது ஆப்ஷன்ல ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானினுடைய முக்கியமான கப்பல் படை இந்த லார்க் தீவுல தான் இருக்கு. இங்க இருந்துகிட்டு தான் இந்த கடல் பரப்புல வரக்கூடிய இந்த ஆயில் கப்பல், எண்ணெய் கப்பல்கள் இருக்கு பாத்தீங்களா, இதை குறிவைத்து அடிக்கிறாங்க ஈரானினுடைய கப்பல் படை. அதனால லார்க் தீவை கைப்பற்றணும் அப்படிங்கிற முடிவுக்கு போறாங்க. அடுத்தது மூன்றாவது என்ன அப்படின்னா, அபு புக்கா அப்படிங்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு தீவு. இந்த தீவு பாத்தீங்க அப்படின்னா UAE, அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, எமிரேட்ஸுக்கும் ஈரானுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கு. இந்த தீவை எமிரேட்ஸ் எங்களுதுன்னு உரிமை கொண்டாடுறாங்க. ஆனா இந்த தீவு ஈரானுடையது தான். சோ இந்த தீவை கைப்பற்றிட்டோம்னா இங்க இருந்துகிட்டு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை நம்ம பாதுகாத்துடலாம். எந்த கப்பலும் அந்த வழியில ஃப்ரீயா போயிட்டு வர்றதுக்கு நாம அமெரிக்க ராணுவத்தை கொண்டு போய் இந்த தீவுல நிறுத்தி ஈரான் ராணுவத்தை ஒண்ணு இல்லாம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஐடியாவையும் அவங்க பேசியிருக்கிறாங்க. நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானுடைய ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸுக்கு ஈஸ்டர்ன் சைடுல இருக்கக்கூடிய கடல் பரப்பு, இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு குறிப்பா சைனாவுக்கு ஈரான் எண்ணெய் ஏற்றுமதி பண்ணுது பாத்தீங்களா, இதை எப்படியாவது பிளாக் பண்ணி தடுக்கணும். அதனால இந்த இடத்துல அமெரிக்க ராணுவத்தை கொண்டு நிறுத்தணும், குறிப்பா அமெரிக்க நேவியை கொண்டு நிறுத்தணும் அப்படிங்கிற திட்டத்தை இவர்கள் பேசி இருக்கிறார்கள். அப்ப இந்த 4 திட்டமுமே எதுக்காக கார்கு ஐலாண்டை கைப்பற்றணும், எதுக்காக லார்க் ஐலாண்டை கைப்பற்றணும், எதுக்காக அபு மசூதா ஐலாண்டை கைப்பற்றணும், எதுக்காக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸினுடைய ஈஸ்ட் பக்கத்தில் கொண்டு போய் கப்பல்கள் நிறுத்தணும், இந்த 4 திட்டங்களுமே பென்டகனில் பேசப்பட்டிருக்கு. இது குறித்து அந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இந்த நாளினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக அமெரிக்காவினுடைய அடுத்த சதி இது. இவங்க என்ன பிளான் போடுறாங்க, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக எந்த கப்பலையுமே ஈரான் விட மாட்டேங்குது. அது சவுதி கப்பலாக இருந்தாலும் சரி, ஈராக் கப்பலாக இருந்தாலும் சரி, இல்ல கத்தார் கப்பலாக இருந்தாலும் சரி, எல்லா கப்பலும் பெட்ரோல், டீசல், ஆயில், அது மட்டும் இல்லாம ஹீலியம், எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியா மட்டும்தான் வெளியே ஆசியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் எல்லா நாடுகளுக்கும் போக முடியும். இந்த சோக் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த சோக் பாயிண்ட்டை ஈரான் என்ன பண்றாங்க, நச்சுன்னு பிடிச்சு வச்சுக்கிறாங்க. அது அவங்களோட பகுதி தான். எப்பா இங்க பாரு, இந்த வழியா யாரும் போக கூடாது, போனா நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி போன கப்பலையும் அடிச்சிருக்காங்க. இந்த வழியா நீ போகணும் அப்படின்னா எனக்கு இவ்வளவு நீ பணம் டோல் கட்டணும் அப்படின்னு சொல்லி உறுதியா நிக்கிறாங்க. இவ்வளவு காலமாக எல்லா கப்பலையுமே ஃப்ரீயா போக விட்ட ஈரான் ஏன் இப்ப டோல் வசூலிக்கிறாங்க? குறிப்பா அமெரிக்க கப்பல் போனா ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னா, தேவையில்லாம அமெரிக்கா போய் ஈரான் அடிச்ச ஒரே காரணத்தால தான். என்ன நீ அடிப்பியா, உன்னோட நாட்டு சார்ந்த கம்பெனிகள், அதாவது அமெரிக்காவினுடைய கோகோன் பிலிப்பா இருக்கட்டும், எக்ஸான் மொபிலா இருக்கட்டும், இல்ல இன்னும் செவரானா இருக்கட்டும், இது மாதிரியான பெட்ரோல் கம்பெனிகள் கத்தார்ல ரஸ்லஃபான்ல உட்கார்ந்துகிட்டு, இல்ல ஈராக்ல உட்கார்ந்துட்டு, சவுதியில உட்கார்ந்து பெட்ரோல் ஆயில் எல்லாத்தையும் எடுத்து நீ வெளியே அனுப்புற பத்தியா, வெளி நாடுகளுக்கு எடுத்து விற்கிற பத்தியா, லாபம் பார்க்கிற பத்தியா, இந்த லாபத்தை நான் விட முடியாது. இனி எப்படி இருந்தாலும் எடுத்தாலும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியா தானே போகணும், உன்னை நான் விடமாட்டேன் அப்படின்னு ஈரான் உறுதியா இருக்கு. அப்போ ஈரானை ஒண்ணு இல்லாம பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை நம்ம பக்கத்துல கொண்டு வரணும் அப்படின்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் நினைக்கிறாங்க. இதுக்கு முழு ஒத்துழைப்பு யார் தர்றாங்க அப்படின்னா சவுதி அரேபியா. ஏன்னா ஏற்கனவே ஈரானினுடைய தலைவரான அலி கமேனி கொலைக்கு முழு பொறுப்பும் யாரு அப்படின்னா சவுதி தான். அவங்க தான் அங்க இருந்து மானிட்டர் பண்றதுக்கு, ரேடாரை யூஸ் பண்றதுக்கு, அது மட்டும் இல்லாம ராணுவ தளவாடங்கள், ஏர்போர்ஸை எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கு சவுதி தான் உதவி பண்ணிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, UAE இந்த அபு முசா தீவு இருக்கு பாத்தீங்களா, அதை கைப்பற்றுவதற்கு அமெரிக்காவுக்கு உதவி பண்ண போறாங்க. சோ அங்க இருக்கக்கூடிய ஈரான் படைகளை அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு அமெரிக்காவை கொண்டு நிரந்தரமாக இந்த அபு முசா தீவுல கொண்டு உட்கார வைக்கிறதுக்கு UAE சில வேலைகளை போடுறாங்க. இந்த ரெண்டையும் இந்த பத்திரிகை செய்தி வெளியிடுறாங்க. இந்த பத்திரிகை செய்தி வெளிவரதற்கு முன்னாலேயே ஈரானினுடைய தலைவர்கள் இது குறித்து நிறைய செய்திகளை வெளியிட்டாங்க. இதுல ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானினுடைய மிக முக்கியமான கப்பல் படை தலைவர், குறிப்பாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல இருந்து கார்கு தீவா இருக்கட்டும், இல்ல லார்க் தீவா இருக்கட்டும், இல்ல அபு முசாவா இருக்கட்டும், இந்த மொத்த கடல் பரப்புக்கும் தலைவராக இருந்த கமாண்டர் அலி லிசா தங்ஸ்ரி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்.
அப்ப அவர் எப்ப கொலை பண்றாங்க? இப்ப சில மணி நேரங்களுக்கு முன்னாடி கொலை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 hours 10 மணி நேரத்துக்குள்ளதான் திரு அலி ரிசா வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சகமா இருக்கக்கூடிய பென்டகன்ல ஒரு கூட்டம் நடக்குது. இந்தந்த தீவுகளை கைப்பற்றலாம் அப்படின்னு. அப்ப இந்தந்த தீவுகளை கைப்பற்றணும் அப்படின்னா ஈரானினுடைய கப்பல் படையை ஒட்டுமொத்தமாக பலவீனப்படுத்தணும். ஈரானினுடைய ஒட்டுமொத்தமாக கப்பல் படையை பலவீனப்படுத்தணும் அப்படின்னா அதனுடைய தலைவரை காலி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த தலைவரை காலி பண்ணியிருக்காங்க. இது குறித்து வெளிப்படையாக ஈரானினுடைய ஸ்பீக்கர், அதாவது ஈரான் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் வெளிப்படையாக பேசியிருக்கிறார். ஈரான் எனிமீஸ் வித் சப்போர்ட் ஆஃப் a country in the region are preparing an operation to occupy one of the Iran's island. ஈரானினுடைய ஒரு மிக முக்கியமான தீவை கைப்பற்றுவதற்காக ஈரானினுடைய ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு நாட்டோடு கைகோர்த்து கொண்டு ஈரானினுடைய எதிரி திட்டமிடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஈரானினுடைய எதிரின்னு யார சொல்றாங்க? அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சொல்றாங்க. அண்டை நாடுகள்னு யார சொல்றாங்க அப்படின்னா ஒன்னு சவுதியா இருக்கணும், இல்ல யுஏஇவா இருக்கணும். ஏன்னா சவுதி தான் தொடர்ச்சியா முதல்ல இருந்தே ஹெல்ப் பண்ணிட்டு வர்றாங்க. சவுதியுடைய உதவியால கார்கு தீவை கைப்பற்றலாம்னு நினைக்கிறாங்க. யுஏஇயோட உதவியால அபுமசா தீவை கைப்பற்றலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில ஈரானினுடைய உளவு பிரிவு இதை முதல்லயே தகவலை வந்து திரட்டி கொண்டு வந்து அவங்க நாட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அதனாலதான் ஈரானினுடைய ஸ்பீக்கர் வெளிப்படையா அதை சொல்றார். இது மட்டும் இல்லாம அவரோட ஸ்டேட்மெண்ட்ல அடுத்த வரி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆல் எனிமி மூவ்மெண்ட் ஆர் அண்டர் த சர்வேலன்ஸ் ஆஃப் அவர் ஆர்மட் ஃபோர்ஸ். எங்களுடைய ராணுவத்தினுடைய சர்வேலன்ஸ்ல தான் எதிரிகளுடைய எல்லா நடமாட்டமே இருக்கு. அது மட்டும் இல்லாம if they take any action all the vital infrastructure of the regional country will be targeted without limitation by relentless attack. எந்த விதமான தங்கு தடையும் இல்லாம எங்களை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் இருக்கு பாத்தீங்களா, யாரெல்லாம் நம்ம எதிரிக்கு கை கொடுக்கறாங்களோ, எதிரிக்கு உதவியா இருக்காங்களோ அந்த நாட்டினுடைய அனைத்து பொருளாதார கட்டமைப்புகளையும் அடுத்து செதச்சு நொறுக்கிடுவோம் அப்படின்னு வெளிப்படையா பேசியிருக்கிறாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அலி கமேனி கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு அது துபாயா இருக்கட்டும், ஈராக்கா இருக்கட்டும், சவுதியா இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், எமிரேட்ஸா இருக்கட்டும், எல்லா நாட்டிலையும் பூந்து அடிச்சாங்க ஈரான். ஏன்னா இந்த எல்லா நாட்டிலையும் அமெரிக்காவினுடைய ராணுவம் உட்கார்ந்துருக்கான். ஏர்ஃபோர்ஸ் இருக்கு, நேவி இருக்கு, எல்லாமே இருக்கு, ரேடார் இருக்கு. இதை குறி பார்த்து அடிச்சு எல்லாத்தையும் நொறுக்குனாங்க. அதுக்கு பிறகு அமெரிக்கா என்ன பண்ணுச்சு? ஈரானினுடைய முக்கியமான எண்ணெய் வளமா இருக்கக்கூடிய கார்கு தீவு மேல குண்டு போட்டாங்க. 90 குண்டு போட்டாங்க. உடனே ஈரான் என்ன பண்ணாங்க? கத்தார்ல இருக்கக்கூடிய ரஸ்லஃபான் மேல குண்டு போடுறாங்க. ரஸ்லஃபான் அப்படிங்கிறது மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தி மையம். அது அந்த மையத்தில் அமெரிக்காவினுடைய பெரிய நிறுவனங்கள் 5 நிறுவனங்கள் இருக்காங்க. அந்த நிறுவனத்தின் மேல குண்டு போட்டாங்க. உடனே அமெரிக்காவினுடைய பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனிகளுடைய பங்கு வேல்யூ சரிஞ்சுது. சோ அப்போ அமெரிக்கா செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் நேர் எதிர் நடவடிக்கை ஈரான் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு புள்ளி என்ன அப்படின்னா, ஈரான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அமெரிக்கா தான் தீர்மானிக்குது. நீ என்ன இதுல அடிச்சியா, நான் உன்னை திருப்பி அடிப்பேன். வேற வழியே கிடையாது ஈரானுக்கு ஆப்ஷன். இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுது? இந்த தீவையெல்லாம் கைப்பற்றிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுது. இந்த தீவையெல்லாம் கைப்பற்றுறதுக்கு நீ யாரை பயன்படுத்துவ? ஏன் சுத்தி இருக்கக்கூடிய நாட்டை தானே பயன்படுத்துவ. திரும்பி நாங்க அதை சுத்தி இருக்கிற நாட்டை அடிச்சு நொறுக்கும் அப்படின்னு வெளிப்படையா அறிவிச்சிருக்காங்க. இது ஈரானினுடைய நியாயம். இது ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அந்த பிராந்தியத்தில் ஈரான் ஒரு தனித்துவமான தேசமா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஈரானின் மேல ஒரு பொருளாதார தடையை கொண்டு வந்து ஈரானை வந்து ஒரு தொடர்ச்சியா ஒரு நெருக்கடிக்கு உள்ள தள்ளினது யாரு? அமெரிக்கா தான். ஆனா அந்த அமெரிக்காவுக்கு அதே ரீஜனல்ல இவ்வளவு கப்பல் படை, இவ்வளவு ஏர்போர்ஸ், இவ்வளவு ரேடாரை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு இந்த அரபு நாடுகள் தான் உதவியா இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப என்ன பண்ணுது அப்படின்னா ஈரான், யாரெல்லாம் நம்மளுடைய எதிரிகளுக்கு சப்போர்ட்டா இருக்கீங்களோ உங்களை எல்லாத்தையும் அடிப்பேன், அந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. இப்ப என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த கார்கு தீவு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஈரானினுடைய பொருளாதாரத்தின் மையம். அந்த தீவையே நீங்க கைப்பற்றலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஈரானினுடைய கோபம் நியாயமானது. அந்த தீவை கைப்பற்றி ஈரானை ஒண்ணுமில்லாமல் பண்ணலாம் என்று அமெரிக்கா நினைக்கிறது. அது ஒரு நாளும் பலிக்காது. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஐஆர்ஜிசியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வெளிப்படையாக நேற்று பேசியிருக்கிறார். உங்களுடைய திட்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். யாரோட திட்டம்? அமெரிக்காவினுடைய திட்டம். நீங்க ஜப்பான்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த உங்களுடைய நேவி கப்பலான யுஎஸ்எஸ் திருப்போலியை கொண்டு வந்து எங்களுடைய கார்கு தீவை கைப்பற்றுறதுக்கு நீங்க முயற்சி பண்ண போறீங்க. அந்த முயற்சி ஒரு நாளும் பலிக்காது. அமெரிக்க மக்களே தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. உங்க பிள்ளைகள் ராணுவத்தில் வேலை பார்க்கறாங்க, எங்க மண்ணுல வந்து அவங்க தரையிறங்கலான்னு நினைக்கிறாங்க, வேற வழியே கிடையாது, அவங்க எல்லாத்தையும் நாங்க நரகத்துக்கு அனுப்பிச்சிரும் அப்படின்னு வெளிப்படையா பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம கொத்து கொத்தாக அமெரிக்காவினுடைய ராணுவ அதிகாரிகளுடைய பிணம் இந்த கடலில் தூக்கி எறியப்படும் வெளிப்படையா பேசுறாங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்படியாவது அமெரிக்கா கார்கு தீவை கைப்பற்றிடும் நினைக்குது. ஆனா கார்கு தீவு முழுவதும் நீர் கண்ணிவெடிகளை கொண்டு வந்து இறக்கி இருக்கிறாங்க ஈரான். ஈரான் பாத்தீங்க அப்படின்னா அந்த நீர் கண்ணிவெடிகள் வைக்கிறதுல ரொம்ப ஃபேமஸ். கண்ணிவெடினா நம்ம தரையில வச்சுதான் பார்த்திருப்போம். ஆனா ஈரான் தண்ணிக்குள்ளே வைப்பாங்க. அதுல நிறைய வெரைட்டி இருக்கு. ஒன்னு தண்ணியில மிதந்துட்டே இருக்கும்,
கப்பல் போகுது அப்படின்னா அந்த வைப்ரேஷன்லயே அது வெடிச்சிடும். இன்னும் சிலது பாத்தீங்க அப்படின்னா மூமெண்டே இருக்காது. கீழே ஒரு செயின் போட்டு தரையில வந்து இறுக்கமா பிடிக்கப்பட்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பிரம்மாண்டமான ஒரு பெரிய கன்னிவெடி இருக்கும். கப்பல் அது மேல முட்டுச்சுன்னா போதும், பட்டுன்னு வெடிச்சு சிதறிடும். இன்னும் சிலது பாத்தீங்க அப்படின்னா தண்ணிக்கு உள்ளேயே வந்து காந்தத்தை பயன்படுத்தி கப்பல் போகும்போது அதுவே போய் ஒட்டி வெடிக்கும். அது மாதிரி எக்கச்சக்கமான கன்னிவெடிகள், கிட்டத்தட்ட 6000 7000 கன்னிவெடிகளை கார்கு தீவை சுத்தி ஈரானுடைய கப்பல் படை கூச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது இந்த தீவை பாதுகாப்பதற்காக ஈரான் தங்களுடைய மொத்த ராணுவ பலத்தையும் செலவிட போகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய பென்டகனும் அவங்களுடைய இறுதி அடியாக இந்த கார்கு தீவை கைப்பற்றி விட வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்து விட்டார்கள். அப்ப உண்மையிலேயே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்கக்கூடிய இந்த யுத்தம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருச்சு. இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ள கட்டாயமாக அமெரிக்கா ஏதோ ஒரு மிக முக்கியமான ராணுவ நடவடிக்கை எடுக்க போகிறார்கள். அதுக்கு மிக மோசமான ஒரு திருப்பி அடிக்கும் வேலையை ஈரான் செய்ய போகிறது. ஒட்டுமொத்த உலகமும் பயந்து கிடக்கிறது. ஏனென்றால் இந்த சண்டையினூடாக பெட்ரோல், டீசல், எல்பிஜி, ஹீலியம்னு எல்லா பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டு மக்கள் பீதியில் இருக்கிறார்கள். இந்தியாவில் கூட பாத்தீங்க அப்படின்னா வட மாநிலத்தில் கடந்த 48 மணி நேரமாக பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டுங்கிற பயத்துல மக்கள் வந்து பெட்ரோல் பங்க்ல போய் நின்று பெரிய கியூல நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப உலகம் முழுவதுமே இந்த போரினுடைய தாக்கம் அப்படிங்கிறது மிக மோசமாக இருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்த போரை மேலும் 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 மூர்க்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. இந்த மூர்க்கத்தை கட்டுப்படுத்துவதற்காகவே ஈரான் தங்களுடைய ஒட்டுமொத்த ராணுவ பலத்தையும் பயன்படுத்தி தொடர்ச்சியாக திருப்பி அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த 48 மணி நேரம் என்ன நடக்கப் போகிறது என்று.